ஐரோப்பாவுடனும் யுக்ரைனுடனும் தொடர்புடையதாக உலகில் குளோபல் ஜியோ பாலிடிக்ஸ் பெரிய வளர்ச்சி நடக்கிறது. உங்களுக்கு தெரிந்த விஷயம், இம்மானுவேல் மாக்ரோன் கடந்த 3 நாட்களாக அமெரிக்காவில் உள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியுடன் நேரடியாக சுமார் 3.5 மணி நேரம் பேசினார். யுக்ரைனில் என்ன நடக்கப் போகிறது, எந்த முறையில் அமெரிக்கா உதவுகிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு, இவற்றை நாம் புரிந்து கொள்ளும்பொழுது பல புள்ளிகள் தெரிகின்றன. ட்ரம்ப் சொல்லும் சில விஷயங்கள் மிகவும் உண்மை. அவர் முன்பு யுக்ரைனுக்கு எதிராக சொன்ன விஷயங்களை மீண்டும் எடுத்துக்கொண்டார். ஏனால் யுக்ரைன் அல்ல, ரஷ்யா தான் இன்வேட் செய்தது என்று சொன்னார். விளாடிமிர் செலன்ஸ்கி அவர் டிக்டேட்டர் அல்ல என்று மாற்றி சொன்னார். இவற்றை புரிந்து கொள்ளும்போது சில ஊடகங்கள் உடனடியாக உலகப் போர் உருவாகப் போகிறது என்று சொல்கின்றன. ஒரு குண்டும் இல்லை, இதற்குள் பக்கா வியாபாரம் தான் நடக்கிறது. அதாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ட்ரம்ப் என்ன கோருகிறாரு? நேட்டோ தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றால் டிரான்ஸ் அட்லாண்டிக் செக்யூரிட்டி இந்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் மற்றும் பல வெளிநாட்டு நாடுகளும் உள்ளன. தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றால் அதாவது ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு தான் பிரச்சினை. இங்கு அமெரிக்காவுக்கு தளம் உள்ளது. மேலும் பாதுகாப்பு விஷயங்கள் முன்னேறினால் அதற்கு ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு பட்ஜெட்டை அதிகரிக்க வேண்டும். இதுதான் அவரின் கோரிக்கை. இல்லையென்றால் உங்கள் பாதுகாப்பை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போதும் ட்ரம்ப் சொன்ன ஒரே விஷயம் உள்ளது, ஐரோப்பாவின் பாதுகாப்பை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். அதற்கு அமெரிக்காவை ஏன் சார்ந்திருக்க வேண்டும்? பல நாடுகள் இப்போது பிரிட்டனில் கீட் ஸ்டார்மர் அவர் 100%இலிருந்து 3% பாதுகாப்பு ஆண்டு பட்ஜெட்டை அதிகரித்தார். அதை பற்றி நான் மற்றொரு வீடியோவில் விரிவாக பேசுவேன். ஏனென்றால் அதை அதிகரிக்கும் போது நடக்கும் விஷயம் என்பது வெளிநாட்டு நாடுகளில் இருந்து உதவி குறைக்கப்படுகிறது. அது அனைத்து இஸ்லாமிய நாடுகளுக்கும் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் அதன் வேடிக்கை என்று சொல்கிறார்கள். அடுத்தது என்ன புள்ளி? ட்ரம்ப் மாக்ரோனுடன் சந்திப்பிலே சொன்னது, அதாவது அமெரிக்கா என்ற நாடு அமெரிக்க நிர்வாகமாக இருந்தாலும் ட்ரம்ப் ஆக இருந்தாலும் யுக்ரைனுடன் தான் இருக்கும். இந்த பேச்சு ரஷ்யாவுடன் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படும் போது எந்த காரணத்தினாலும் யுக்ரைனை தாழ்த்தி வைத்த ஒரு போர் நிறுத்தம் ஏற்படாது. ஆனால் அது சரியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும். யுக்ரைனின் கோரிக்கை ஒரே ஒன்றுதான், அமெரிக்கா பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அமெரிக்கா பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். யுக்ரைனுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ரஷ்யாவை தாக்க வேண்டும். இப்போது இதுதான் யுக்ரைனின் ஆசை. அதற்குள் யுக்ரைன் எந்த விடுதலைக்கும் தயாராக உள்ளது. யுக்ரைன் சொல்லும், உங்களுக்கு வேண்டும் என்றால் எங்கள் நாட்டில் ரேர் எர்த் மெட்டல்ஸ் மற்றும் இந்த பொருட்களை சுரங்கம் செய்து நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். ஆனால் எங்களுக்கு உத்தரவாதம் வேண்டும். அதாவது அந்த நாட்டில் நாளை ரஷ்யா நுழைந்து இனி தாக்கக்கூடாது. அந்த உத்தரவாதம் தான் அவர்களுக்கு தேவை. இதற்கிடையில் ரஷ்யாவின் புதிய வாக்குறுதியுடன் வந்தார். நீங்கள் யுக்ரைனில் போக வேண்டாம், ரஷ்யாவில் உள்ளது. இதேபோல் ரேர் எர்த் மெட்டல்ஸ் சுரங்கமும் ரஷ்யாவில் உள்ளது. அதேபோல் அலுமினியம் உள்ளது. என்றால் அதிக அலுமினியம் அமெரிக்கா வாங்குவது கனடாவிலிருந்து அதிக விலை கொடுத்துதான். இவற்றை கொடுக்க ரஷ்யா தயாராக உள்ளது. அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கும் சுரங்கத் தொழிலாளர்களுக்கும் ரஷ்யாவில் வர அந்த மனிதன் கதவை திறந்து வைத்திருக்கிறார். இதுதான் இந்த விஷயம். நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உள்ளது. இது பக்கா வியாபாரம். இந்தியாவுடனும் டாரிஃப் வியாபாரமாக இருந்தது. சீனாவுடனும் வியாபாரம் நடக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், 3ஆம் உலகப் போர் எதுவும் நடக்கப் போவதில்லை. இது சரியான வியாபாரம் பேசி தீர்வு காண்பது மட்டுமே இந்த பேச்சின் சிறப்பு. ஜெர்மனியில் புதிய ஆட்சியாளர் வந்தார். அவர் ஏதோ சொன்னார், அமெரிக்காவுடன் ஒத்துப்போவார். ஆனால் பாதுகாப்பு விஷயத்தில் பழையபடி அமெரிக்கா கட்பாதராக இனி மேலும் தொடர்ந்து செயல்பட வேண்டுமென்றால் அவர்களும் பாதுகாப்பு பட்ஜெட்டை அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் மிகப்பெரிய தளம் ஐரோப்பாவில் உள்ளது, ஜெர்மனியில்தான். சுமார் 35,000 அமெரிக்க சிப்பாய்கள் உள்ளனர் அங்கு. அந்த நேரத்தில் பிரான்சின் இம்மானுவேல் மாக்ரோனுக்கு மற்றொரு முடிவு வந்தது. அதாவது ஐரோப்பாவை ரஷ்யாவில் இருந்து பாதுகாக்க பிரான்சின் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டுகள், நியூக்ளியர் ஆயுதங்களை வைத்து பல ஐரோப்பிய நாடுகளில் அங்கு தளம் தொடங்க தயாராக உள்ளது. இவை எதுவும் வீணாகப் போகும் விஷயம் அல்ல. ஏனென்றால் அமெரிக்கா விலகினால் பாதுகாப்பு தேவை. இந்த நாட்டின் பாதுகாப்பு என்று சொல்வது பெரிய காரணியாகும். இந்த ஐரோப்பிய நாடுகள் காட்டிய முட்டாள்தனம்தான் இதற்குள் மிக முக்கியமான காரணியாகும். இதுதான் ஜேடி வான்ஸ் கேள்வி எழுப்பியது.
ஏனென்றால் அங்குள்ள பாதுகாப்புடன் தொடர்புடைய இந்த நாடுகள் பல வகையான புதுமையான திட்டங்களை நிறுத்தி பாதுகாப்பு செலவினங்களை குறைத்தன. ரஷ்யா யுக்ரைனில் நுழைந்த பிறகு பல நாடுகள் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கத் தொடங்கின. ஏனென்றால் ரஷ்யா ஒரு சாத்தியமான அச்சுறுத்தல் தான். பல வழிகளில் நாளை யுக்ரைனில் நுழைந்து அடுத்த நாள் போலந்தில் நுழையலாம், அதற்கு அப்பால் உள்ள பால்டிக் நாடுகளில் நுழையலாம். இவை அந்த நாடுகளை பாதிக்கும். ஏனென்றால் இதை சுற்றியுள்ள நாடுகள் உள்ளன. அங்கு ஜெர்மனி உள்ளது, அங்கு ஐஸ்லாந்து உள்ளது. இவைதான் இங்குள்ள பிரச்சனை என்று சொல்கிறார்கள். இங்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்படும் ஒரு மாறுபாடு மற்றும் மாற்றம் காரணமாக அவர்களின் பாதுகாப்புடன் தொடர்புடைய இந்த பழைய முறையில் இனி எதுவும் செல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க வேண்டும், ஆயுதங்களை அதிகமாக அமெரிக்காவில் இருந்து வாங்க வேண்டும், அல்லது அவர்கள் தாமே உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு நாட்டின் பாதுகாப்பு என்று சொல்வது அமெரிக்காவின் தலைவலி அல்ல, இது அமெரிக்காவின் கோரிக்கை தான். ஏன் அவர்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளில் தளங்கள் அமைக்கிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் இந்த பணத்தை அந்த அளவுக்கு செலவழிக்கவில்லை. பாதுகாப்பு செலவினங்கள் பழைய முறையிலேயே செய்யப்படுகின்றன. இதுதான் நடக்கும் விஷயம். அப்போது யுக்ரைனின் தீர்வு என்று சொல்லப்படுவது என் ஒரு ஊகத்தில் இந்த ரஷ்யா டான்பாஸ்க் போன்றவற்றை விட்டுவிடும் சாத்தியம் உள்ளது. யுக்ரைன் ரஷ்யாவின் பகுதியை திருப்பிக் கொடுக்கும் சாத்தியம் உள்ளது. ஆனால் இதற்குள் இந்த யுக்ரைன் என்ற நாட்டிற்கு அமெரிக்காவின் உத்தரவாதம் தேவை. அவர்களுக்கு எந்த ஐரோப்பிய நாட்டின் உத்தரவாதத்திலும் திருப்தி அடைய முடியாது. ஏனென்றால் அமெரிக்க தளம் அங்கு இருந்தால் மட்டுமே அதற்கு யுக்ரைனில் இருந்து பணம் செலுத்த தயாராக உள்ளார்கள். அதாவது எவ்வளவு பணம், எவ்வளவு சுரங்கம் எடுக்கப்படுகிறது என்பதில் பாதி அளவு அமெரிக்காவிற்கு இலவசமாக எடுத்துச் செல்லலாம். மீதி அதன் விலையை யுக்ரைன் கொடுத்தால் போதும். அமெரிக்காவின் ஆர்வங்களுக்கு ஏற்ப யுக்ரைன் நிற்க முடியும் என்றும் சொல்கிறார்கள். இதன் மற்ற படங்கள் வரும். அதாவது பிரிட்டிஷ் பிரதமர் கீ ஸ்டார்மர் நாளை முதல் அமெரிக்க பயணம் நடத்துகிறார். அது முடிஞ்ச பிறகுதான் இதன் தோராயமான படம் என்னவாக இருக்கும் என்பது தெரியும். அமெரிக்க ஜனாதிபதியும் புடினுடனான சந்திப்பு எப்படி இருக்கும், அதன் சாத்தியமான வெளியீடு என்னவாக இருக்கும்? ஒரு விஷயத்தை மிக துல்லியமாக சொல்லலாம். யுக்ரைனை விட்டுவிட்டு ஒரு ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா தயாராக இருக்காது. ஏன்னா ரிப்பப்ளிகன் கட்சிக்கு அது பெரிய பிரச்சனையாகும். புடினுக்கு ஆதரவாக ட்ரம்ப் அப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டு பின்னர் அதை திரும்ப பெற்றுக்கொண்டார். ஏனால் அங்குள்ள பாலிசி தயாரிப்பாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனையாகி இருந்தது. அதன் பிறகு நீங்கள் காண வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி, அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திடீர்னு விளாடிமிர் செலன்ஸ்கியை சந்திக்கப் போகிறார். அதாவது இதை பற்றி திடீரென ஒரு சர்ச்சைக்குரிய அறிக்கை வெளியிட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். மீதமுள்ள விஷயங்களை நாங்கள் விவாதித்து முடிவு செய்யலாம். ஒருபோதும் யுக்ரைனை விட்டுவிட்டு ஒரு தீர்வுக்கு அமெரிக்கா தயாராக இருக்காது. அது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்தான் நேரடியாக விளாடிமிர் செலன்ஸ்கியிடம் சென்று சொல்லி திடீரென அவர் நிர்ணயித்திருந்த பத்திரிகையாளர் சந்திப்பை மாற்றினார். அதாவது யுக்ரைனில் ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும். போர் இரண்டு நாடுகளுக்கும் முன்னேறி செல்ல விருப்பமில்லை. ஆனால் ரஷ்யாவின் படையெடுப்பும் எதிர்காலத்தில் ரஷ்யா யுக்ரைனை தாக்கக்கூடாது என்பதுதான் யுக்ரைனின் ஆசை. இதுதான் பல யுக்ரைனியர்களின் கருத்து கணிப்புகளில் அவர்களும் சொல்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நாட்டுடன் மட்டுமே முழுமையான திருப்தி உள்ளது. அதாவது அவர்களுக்கு நம்பிக்கை அமெரிக்காவில்தான். ஏனென்றால் அமெரிக்கா ஒரு தளம் அங்கு வைத்தால் மட்டுமே ரஷ்யா எதிர்காலத்தில் அங்கு தாக்காது. யுக்ரைனின் கோரிக்கை அதுதான். அதற்காக அவர்களுடைய பெரிய அளவில் பாதுகாப்பு செலவினங்களை செலுத்த தயாராக உள்ளார்கள். ஏனென்றால் அமெரிக்காவிற்கு போலந்தில் ஏற்கனவே ஒரு தளம் உள்ளது. யுக்ரைனுக்கு ஆர்வம் உள்ளது இந்த நேட்டோ நாடுகளுடன் சேர வேண்டும் என்று. ஆனால் எனக்கு தோன்றவில்லை திடீரென நேட்டோ நாடுகளுடன் சேர முடியும் என்று. ஏனென்றால் ரஷ்யாவுடன் ஒரு சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தையும் ஒரு ஒப்பந்தமும் ஏற்படும். எதிர்காலத்திலே அமெரிக்க தளம் அங்கு வருவதும் இந்த நேட்டோ நாடுகள் வருவதும் ஏறக்குறைய ஒரே மாதிரியானது. வந்துவிட்டால் பின்னர் ஒரு நாடு அதற்குள் நுழையாது. அமெரிக்க தளம் இருப்பதால் தான் கத்தாரில் யாரும் நுழையவில்லை. இதுதான் அதன் ஒரு சிறப்பு என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு தீர்வு ஏற்படும் போது மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுடன் இப்பொழுது இருக்கும் பாதுகாப்பு பிரச்சனைகளும்
பதட்டங்களும் அது மாற ஒரு 3 அல்லது 4 நாட்களில் தீர்வு ஏற்பட்டு அமெரிக்காவின் ஆர்வமான வணிகம் அதற்கு யுக்ரைன் ஆனாலும் ரஷ்யா ஆனாலும் ஐரோப்பிய நாடுகள் நின்று கொடுத்தால் அதற்கு ஒரு தீர்வு ஏற்படுவதற்கான சாத்தியம் மிக அதிகம்.